வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் அருணா. ஆவணி மாதத்திற்குரிய கடக ராசி மற்றும் கடக லக்ன பலன்களை பார்ப்போம். கடக லக்னத்திற்கு 7, 8ஆம் இடத்த அதிபதி லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் நிற்பதால், சனி, குரு, செவ்வாய் மூவரும் உபய ராசியில் இருப்பதால், தொழில்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கையில் பல துறைகளில் நிறைய மாற்றங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு குரு, சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் மாத தொடக்கத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். 2ஆம் இடத்தில் சூரியன், கேது சேர்க்கப்பட்டு இருப்பதால், சனிக்கு சஷ்டாசகம் பெற்று இருப்பதால், குடும்பத்தில் பொருளாதார சூழ்நிலைகள் நெருக்கடிகளை உருவாக்கினாலும் பிறரிடத்தில் பேசும்போது நிதானமாக பேசுங்கள். வீட்டுப் பொருட்கள், நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சாத்தியமாக அமையும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் நின்று 4ஆம் இட பார்வையாக லக்னத்திற்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏதேனும் வந்து கொண்டே இருக்கும். அதேபோல் மனதில் இருந்த குழப்பங்கள் குறைந்து தெளிவு ஏற்படும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பழைய இடையூறுகள் விலகி புதிய வாய்ப்புகள் கைகூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத இடங்களில் இருந்து பண வரவு கிடைக்கும். செலவு அதிகரிக்கும். அதற்கு தகுந்தாற்போல் வருமானமும் கைகூடும். முயற்சியை கைவிடாதீர்கள். நான் இதுவரை குறிப்பிட்டது பொதுவான பலனே. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ஆய்விற்கு வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.